மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம், அது பற்றி எரியுது அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சில மிசைல்ஸ்லாம் போயிட்டு ஹிட் பண்ணியிருக்கு. சரி, 100% சக்ஸஸ் அப்படின்னு எந்த ஏர் டிஃபென்ஸ்லையும் நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் ஒட்டுகா வரும்போது ஒரு 100, 200, 500 அப்படின்னு மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் திக்குமுக்காடி போயிடுவாங்க. நமக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன்ஸ் தான் அனுப்பிச்சாங்க, மிசைல்ஸ் அவ்வளோ வரல. அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட வந்து லேயர்டாக வச்சுருந்தோம். இந்த மிசைலுக்கு எது, லாங் ரேஞ்சுக்கு எது, ஐசிபிஎம்க்கு எது, ஷார்ட் ரேஞ்சுக்கு எது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதாரண ட்ரோன் அதுக்கெல்லாம் இது மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், எறும்பை வெட்டுவதற்கு கோடாரியா புது பழமொழி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து இந்த கன்லேயே நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கே வந்து இதை எதிர்பார்க்காம விட்டுட்டாங்களோ இஸ்ரேலில், இவ்வளோ மிசைல் அனுப்புவான் அப்படின்றது தெரியல. பட்டு அவங்க பேட்ரியாட், தாடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அது ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபைட்டர் ஜெட்டை வேறு அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அது நிஜமாவே சொல்கிறாங்களா இல்லை பாகிஸ்தான் மாதிரி எதையாவது சொல்லின்னுக்கிறாங்களா அதுவும் நமக்கு தெரியல. வீடியோன்றாங்க, நிறைய வீடியோ கேம்ஸ்லேயும் இதெல்லாம் சுட்டு இது வந்து நடந்தது அப்படின்னு நிறைய நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்தூரும் போதே பாருங்கள் பாகிஸ்தான் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அது கேம்லேருந்து எடுத்த வீடியோ. அது அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது இனிமேல் தான் அது தெரிய வரும். பட்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் நிரஞ்சன்.